தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜயை பற்றி தொடர்ந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டே வரீங்க. யார்கிட்ட எதுவும் காசு கீசு எதாவது வாங்கிட்டீங்களா? இல்லை வன்மமா? மாமன்னன் படத்தில் இவங்க ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. சரி, அது விஜய்க்கு பிடிக்கல. நீ ஏன் போய் ஒத்துக்கின? நீ ஏன் நடிக்க போன? நீ ஏதோ என்கிட்ட கேட்க முடியாது. நீ ஏன் போய் ஒத்துக்கிட்ட அப்படி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க உங்ககிட்ட என்ன புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட புகழ், பணம் அதை தாண்டி அதிகாரம் இருக்குல்ல, உங்ககிட்ட என்ன அதிகாரமா இருக்கு? அப்ப இதுதான் விஜய் அரசியல் காரணம். ஓகே, அப்படியா அப்ப நான் அதிகாரத்தை பெற்றே தீருவேன். ரூட்ன்ற நிறுவனத்தோட வேலை என்ன? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க பாட்டு வேலையை செய்யறாங்க. நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியல. ரூட்ன்ற நிறுவனத்தை உருவாக்கி அதை 15 நடிகைகளுக்கு மேலே கிட்ட, எனக்கு தெரிஞ்சு 15 ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் கதாநாயகிகளை அவங்க கிட்டத்தட்ட மொத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டா உங்களுடைய இலக்கு என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிடும். உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு தூரத்தில் இருந்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தெரியும். நான் கிட்ட நெருங்கினதுனால உள்ள என்ன விஷயன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அருள்ராஜ் 1 மணி நேரம் பேசுகிறாரு. ஆதவர்ஜினா 1.5 மணி நேரம் பேசுகிறான். புரியுதா சொல்கிறது? தமிழே தெரியாதவங்க இத்தனைக்கும். இது அருள்ராஜுக்காக தமிழ் தெரியுது. ஆதவர்ஜா தமிழே தெரியாத 1 மணி நேரம் பேசுகிறான். எப்படி சார் தமிழ் தெரியாது? அவன் பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போகிற மாதிரி தான் இருந்துச்சு அவன் லாங்குவேஜ் எல்லாம். ஏதாவது முழுசா முடிச்சானா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயை பற்றி தொடர்ந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டே வரீங்க. யார்கிட்ட எதுவும் காசு கீசு எதாவது வாங்கிட்டீங்களா? இல்லை வன்மமா? இல்லை விஜய் மேலே எதுவும் வன்மமா? அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா? அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? காசு கம்மியாக கொடுத்துறாங்க. சரி, ஏன்னா வெறியில சுத்திக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க மேல தாவேக தொண்டர்கள்லாம். அது ஒரு விஷயம். இவங்கெல்லாம் இப்போதான் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு இந்த விஜய் மக்கள் இயக்கம்லாம் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் அப்போல்லாம் நம்ம ஆதரிச்சே பேசியிருக்கிறோம் இதே ஊடகங்கள்ல. ஆதரவா பேசுறீங்க. விஜயோட அரசியல் வருகையில் அவருடைய நடவடிக்கைகள் நம்ம பிடிக்கலன்னும் போது நம்ம பேசுவோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த வியூக அமைப்பாளர்லாம் இவங்கெல்லாம் தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் வியூக அமைப்பாளர் என்ன தேடினார்? ஜான் ஆரோக்கியசாமி என்ன தேடினார்? என் லைனுக்கு அவரே வந்தார். நீங்க நல்லா க்ளோஸா இருப்பீங்களாப்பா? வந்தாரு, பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. எனக்கு அந்த என்ன சொல்ல கேட்டேன், அந்த அவங்களோட அரசியல் முன்னெடுப்பு எதுவும் பிடிக்கல. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எனக்கு உடன்படிக்கை இல்லை. அவங்க என்ன சார் அப்படி பிடிக்கல உங்களுக்கு? இல்லை, காரணம் என்ன நான் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டா உங்களுடைய இலக்கு என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிடும். உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு தூரத்தில் இருந்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தெரியும். நான் கிட்ட நெருங்கினதுனால உள்ள என்ன விஷயன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட என்ன சார் குறை இருக்குன்னு நினைக்கிறேன்? குறைய கிடையாது, மொத்தமே ஒரு அரசியலுக்கு வர்றதே குறையாயிடுச்சுன்ற நான். ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது தம்பி, உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன். மனசை என் நெஞ்ச பொழந்தீங்கன்னா கூட அதை ஒரே ஒரு சின்ன அழுக்க நான் யாருக்கும் ஒரு வன்மம்லாம் தெரியாது. எனக்கு என் முதுகு பின்னாடி எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கே நான் நல்லது பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சுய விளம்பரத்துக்காக நான் சொல்ல. என் வீடேறி வெட்ட வந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை சொல்கிறேன் நான். எவ்வளோ எனக்கு நிறைய இருக்குது. வண்டி ஏற்றி கொள்ளுன்னு சொன்னது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பசி பண்ணிடும் போது கூப்பிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நிறைய சொல்ல முடியும் என்னால். எனக்கு வன்மம் இல்லைன்னா எனக்கு அவன் அரசுக்கு அவன் முதலமைச்சர்னா எனக்கு என்ன இருக்குது, அது வேறு. ஆனால் ஒரு ஒரு சக பத்திரிகையாளர்னா நான் பார்க்குற பார்வை இன்னொன்று இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது அவன் மக்களுக்கு நல்லது செய்யலாம் வரவே இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷ் உதயநிதிக்கு ஜோடியாக நடிச்சாங்க. அதில் இவங்களுக்கு என்னன்னு கேட்டால், விஜய்க்கு என்னன்னு கேட்டால், தன் கட்டுப்பாட்டில் சில நடிகைகள் இருக்கணும். தன் மீது அபிமானம் உள்ள நடிகைகள் அல்லது இவருக்கு யார் பிடித்த நடிகைகளோ தங்கள் உள்ளங்கையில் இருக்கணும், கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஓகே, வேறு யாரும் அது அப்படியே ரஜினியே கூப்பிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா அக்காவாக நடிக்கலாம், தங்கையாக நடிக்கலாம்.
ஜோடியா நடிச்சிடக்கூடாது. ஓ. அதனால தான் நீங்க அண்ணாத்த படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த என்ன விஜய்க்கு இருக்கா சார்? ஆமாம். இல்ல சார், அவங்க கேட்பாங்க சார், ஏதோ நீ கூட இருந்தே பார்த்த மாதிரி நீங்க பேசுறீங்களே அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் கேட்பாங்க. கிடையாது தம்பி. நீங்க வந்து உங்களுக்கு புரியல. உங்களுக்கு நான் நெருங்கி இருக்கிறதுலாம் தெரியுது. நெருங்கி இப்போ வந்து நமக்கு தகவல் வருது தெரியுது. ரூட்ன்ற வந்து நிறுவனம் யாருது? ஜெகதீஷ். ஓகே. ஜெகதீஷ்ன்றவர் யாரு? விஜயோட பி. விஜயோட பி எல்லாம் கிடையாது, பினாமி. பினாமி சார். ஓகே. இல்லை விஜயோட மாமா. விஜயோட மாமா. அது எப்படி சார்? ஒரு 10 நடிகை ரூட்ன்றது சார் நல்லது. ஏற்கனவே தமிழ் சினிமா இங்கே நாசமாயிடுது. ஒரு நடிகை வந்து சுதந்திரமாக நடிக்கிறதுக்கு விடணும். ஓகே. ஒரு நடிகைகளை வந்து அவங்களுடைய கால் ஷீட்டை மொத்தமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால், உங்ககிட்ட இருக்கிற பணத்திமரில் அவங்களுடைய கால் ஷீட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு நிறுவனத்தோட அப்போ சினிமா விளங்குமான்னு கேட்குறேன். தமிழ் சினிமா விளங்குமா சார்? திரு விஜய் அவர்கள் தான் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து கையில கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. பண்ணதான் சார் அந்த ரூட்ன்றது. உங்களுக்கு புரியலையா அவங்களுக்கு? நீங்கள் அது அவங்க வந்து ரெட் ஜெயண்ட் தான் எல்லாமே வந்து எல்லாமே அவங்களுடைய உள்ளங்கையில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு போட்டியான ஒரு நிறுவனம் தான் இங்கே ரூட்ன்றதே கொண்டு வந்தது. ஜெகதீஷ் பழனிசாமி வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தலைமறைவாக இருக்கிறான். இப்போ ரூட்ன்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வந்து 15 நடிகைகளுக்கு மேலே வந்து எல்லாம் முன்னணி நடிகைகளை வந்து தங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு எந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்றத இவங்க டிசைட் பண்ணுறாங்க. எவ்வளோ கால் ஷீட்டுன்றது எல்லாமே இவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தயாரிப்பாளரோட நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. இயக்குநர்கள் நிலைமை என்ன ஆகும்? அப்போ இவர் வந்து அந்த நிறுவனத்தை குற்றம் சொல்ல தகுதி இல்லைங்கிறீங்களா நீங்கள்? நீங்கள் ஏங்க சார், நீங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுங்க சார். நீங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனம், இப்போ விஜய் தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்கிட்டோம், படத்தை தயாரிக்கட்டும். இது என்ன வேலைன்னு கேட்குறேன். ஒரு 10 நடிகைகளை வந்து கொத்தடிமை மாதிரி வந்து ஒரு லீஸுக்கு எடுத்த மாதிரி அதுங்களை தூக்கி வச்சுக்கிறதும். அதுக்கான ஆதாரம் எதாவது இருக்கா சார்? ஆதாரம்லாம் நீங்கள் ரூட்ன்ற ரூட் இல்லை சார். யாரா நடிகை வந்து வெளியில் சொல்லியிருந்தா பரவாயில்ல சார். நீங்கள் இதை வெளியே சொல்ல முடியாது சார். எப்படி சார் சொல்லுவாங்க? ரூட்ன்ற நிறுவனம் இருக்கா இல்லையா? ரூட் நிறுவனத்தோட வேலை என்ன நீங்கள் சொல்லுங்களேன். ரூட்ன்ற நிறுவனத்தோட வேலை என்ன? அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க பாட்டு வேலையை செய்கிறாங்க. நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியல. ரூட்ன்ற நிறுவனத்தை உருவாக்கி அதை வந்து 15 நடிகைகளுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு 15 ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் கதாநாயகிகளை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மொத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அவங்க கால் ஷீட்டை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்ஓ நீங்கள் ரீச் பண்ண முடியாது. ஓகே. அந்த பிஆர்ஓ வந்து ஜெகதீஷோட லிங்க்ல இருப்பார். ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த நடிகையோட வந்து பிஆர்ஓ வந்து இவர்கிட்ட லிங்க்ல இருப்பாங்க. யார்கிட்ட? ஜெகதீஷோட லிங்க்ல இருப்பாங்க. அதான் ரூட்டு. ஓகே. அப்போ அப்ரோச் பண்ணுறவங்க யாரை முதல்ல அப்ரோச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷ் அப்ரோச் பண்ணணும். இப்போ சமந்தா வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகை இருக்கிறாங்க. ஓகே. சமந்தாவோ இல்லை ஏதோ மந்தாவோ ஏதோ ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டைரெக்டாக அவங்க அப்பாயின்மெண்ட் அவங்களுடைய கால் ஷீட் வேணும்னா ஜெகதீஷை தான் அப்ரோச் பண்ணணும். அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க. அவங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட, சாரி சார் நீங்கள் ஜெகதீஷை பாருங்கள். ஓ. இப்போ நான் தான் இருக்கிறேன், ஒரு பிரபலமான வந்து ஒரு நடிகராக நான் வந்து ஒரு நடிகைக்கு நான் பிஆர்ஓ இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து அவங்க கால் ஷீட்டை கொடுத்து எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் ரூட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரூட் ஜெகதீஷை கான்டாக்ட் பண்ணுங்கள். சினிமாவில் இது ஒரு புதுமையான ஒரு வழக்கமாயிடுச்சு சார். ஓகே. எந்த தயாரிப்பாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நடிகைகள் மேலே ஒரு முன்னணி நடிகைகள் உங்கள் கைவசம்னாங்கன்னா, வேறு யாராவது கதாநாயகனாக நடிக்கணும்னா கூட வந்து அது ரஜினியே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? ரஜினி படத்தை எடுக்கிறார் கமல், சுந்தர் சி தான் டைரக்டரு. இங்கே தான் வந்து கேட்கணும். ஒரு நடிகை வேணும்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக விட்ட போடணும். அதை தான் நான் மாமான்னு சொல்கிறேன். அதை நீங்கள் சொன்ன உடனே காண்டாவறீங்க. நீங்கள் உடனே நக்கீரன் கோபால் பாயிறீங்க, அது பாயிறீங்க. மாமான்றது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. அது வந்து உறவு முறை பேர். இது விளக்கம் வேணும்னா நீங்கள் விஜய் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறேன். இல்லை, அதை தான் வந்து உங்க மேலே சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப கொச்சையாக பேசுகிறீங்க சார். கொச்சை இல்லை, மாமான்றது கெட்ட வார்த்தையா சார்? இல்லை, அதையும் தாண்டி நீங்கள் வந்து அநாகரிகமாக பேசுகிறீங்கன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். அநாகரிகமான வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆபாசமாக நான் எங்கே பேசினேன்? நடிகைகளுக்கு மாமாவாக இருக்கிறாரு ஜெகதீஷ், விஜய்க்கும் மாமாவாக இருக்கிறாருன்னு சொன்னேன். ஓகே. மாமான்றது கெட்ட வார்த்தையா? அது உறவு முறை வார்த்தை தானே. இல்லை, ஒரு மேனேஜர்னு சொல்லியிருக்கலாம். இல்லை சார், அதுக்காக சொல்லலை சார். அதை தான் சார், மேனேஜர்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது சார். ஓகே. ரொம்ப நெருக்கமானவர் தான் என்ன சொல்லுவோம்? ஒரு உறவு முறை பேர். உறவு முறை. அப்பாவை நான் சொல்ல முடியும் அவன் வயசுக்கு. அப்பான்னு சொல்ல முடியும் சார். எஸ்எஸ்சி எடுத்து அவர் சண்டைக்கு வருவார். இவர் தான் அப்பான்னு சொன்னான். நான் தான் அப்பா, அவர் எப்படி அப்பான்னு சொல்லிக்கிறேன். மாமா மாமான்னு சொன்னது யாரு? விஜய் தானே சொன்னாரு.
என்ன சார் நீங்கள் தாய் விஜய் மாமா. சொன்னால் அன்பான வார்த்தை, நான் சொன்னால் ஆபாச வார்த்தைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், கோளாறு யார்கிட்ட இருக்கு? எப்படி அங்கிள்னு சொன்ன மாதிரியா விஜய் அதை அவர்கள்? தான் நான் சொல்கிறேன். ஆ. சினிமாவிலே இவனுங்க மாமா வேலை பார்த்துன்னு இருக்கிறானுங்கன்னு சொல்கிறேன். இல்ல சார், இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அவரோட அரசியல் வருகையே நீங்க ரொம்ப கடுமையா சார் பேசிட்டீங்க. அரசியல் வருகையே வந்து காரணம் என்னன்னு பாருங்க சார். ஓகே. மாமன்னன் படத்தில் வந்து இவங்க வந்து ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. சரி. அது வந்து விஜய்க்கு வந்து பிடிக்கல. நீ ஏன் போய் ஒத்துக்கின? நீ ஏன் நடிக்க போன? நீ ஏதோ என்கிட்ட கேட்க வருது, நீ ஏன் போய் ஒத்துக்கிட்ட சரி, அப்படின்னு அது கேட்கும்போது, எப்படி சார் இருங்க, உங்களுக்கு- அப்படி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க என்னங்க உங்ககிட்ட என்ன வந்து புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட புகழ், பணம் அதை தாண்டி அதிகாரம் இருக்குல்ல, உங்ககிட்ட என்ன அதிகாரமா இருக்கு? அப்ப இதுதான் விஜய் அரசியல் வர காரணம். ஓகே, அப்படியா? ஆ. அப்படியா? அப்ப நான் அதிகாரத்தை ஆ. பெற்றே தீருவேன். யார்கிட்ட? ராத்திரி எத்தனை மணிக்கு? ராத்திரி 2 மணிக்கு இது நடக்குது. எது? அப்ப நம்ம அரசியல் நாட்டோட வருகைக்கு மக்களோட காரணமே தலையெழுத்து கீர்த்தி பார்த்தீங்களா? சுரேஷ் தான்றீங்க. நம்ம நாட்டு மக்களுடைய தலையெழுத்து, அதான் உண்மை, அதான் காரணம். மக்களுடைய தலையெழுத்து எடி பாருங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து ஒரு நடிகை கிட்ட சபதம் பண்றான், இந்த நாட்டை நான் ஆள்வேன். என்ன சொன்ன? வெறும் பணம், புகழ் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்போ அதிகாரத்தை கூப்பிடுறான் அந்த ஜெகதீஷை. யாரை கூப்பிட்டுருக்கணும் நியாயமா? கூப்பிடுறான் அந்த ஜெகதீஷை. போடுறவர் வந்து ஒரு கம்பெனியை ரூட்டுன்னு பேர் வைடா, இனி எல்லா நடிகைகளும் வந்து நீ புக் பண்ணு, எல்லா நடிகைகளும் இனிமேல் நீதான் மாமா, ஓகே. எனக்கு நீதான் மாமா. சரிங்க சார், இந்த ஒரு கேள்வி இருக்கட்டும். இதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி தொடங்குறதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். அப்ப இந்த காரணத்தால தான் உதயநிதி அவர்கள் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியேறிட்டார். அப்படி கிடையாது சார். ஏன்னா மாமன்னன் தான் அவரோட கடைசி படம். சார், அது அவர் அப்படியே டிக்ளேர் பண்ணிட்டார் சார். ஓகே. இவன் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லையே. அவர் தில்லா டிக்ளேர் பண்ணிட்டாரு, எனக்கு இனி அரசியல் பயணம் தான், இதுதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஆமா. அது வந்து இவர் மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு இம்ப்ரெஸ் ஆனதுக்காக ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த படம் ரொம்ப அவர் இம்ப்ரெஸ் ஆனதுனால அடுத்த படம் தான் நான் மாரி செல்வராஜ் படத்தில் மட்டும் தான் நடிப்பேன் கூட ஒரு வார்த்தை சொன்னார். சரி. ஆனாலும் இருந்தாலும் அடுத்த டைரக்டர் இது வரைக்கும் எந்த படமும் நடிக்கலையே. அது டிக்ளேர் பண்ணாரு. உங்ககிட்ட இன்னும் அந்த வார்த்தையே வரலையே. ஊர்ல இருக்கிறான்னு சொல்லிருக்கிறோம், ஜனநாயகர் கடைசி படம் ஜனநாயகம், நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா சப்போஸ் அது போயிடுச்சுன்னா நம்ம இந்த ரூட்டை நிர்வாகம் பண்ணி இருந்துடலாம்ல. ஓகே. இந்த ரூட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துடலாம். இல்லைன்னா அந்த ரூட்ல இருக்கிறவனை கொண்டு வந்து நல்லா புரிஞ்சுங்க தம்பி, எதுவும் நான் வந்து மறைச்செல்லாம் பேசவே இல்லை. இந்த காணொலி பாக்குறவங்க எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு. ரூட் ஜெகதீஷை கொண்டு வந்து கட்சியோட இணை பொருளாதார பதவி கொடுக்குறாங்க பாத்துங்க. இல்ல சார், நீங்க வந்து பொத்தாம் பொதுவா நீங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொத்தாம் பொதுவா எங்க சார்? நீங்க சொல்லுங்க சார், வர சொல்லுங்க சார். அந்த எவனை வர சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, பேசலாம். ஏதோ நீங்க வந்து பப்ளிசிட்டிக்காக நீங்க பேசிட்டு போவீங்க சார். நான் சொல்றத எது வந்து போய் எது தவறு சொல்லுங்க. இல்ல அது வந்து நாளைக்கு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க சார். பைத்தியமா சார் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கி தலைவரா போட்டு, சரி, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏசிஏ தன்னை நிர்வாக தலைவராக அறிவிச்சு, அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலராக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க சேகர்ன்ற ரசிகர் மன்ற தலைவரை வந்து பொதுச் செயலராக போட்டு, பொருளாளராக வந்து சோபாவை போட்டு ஒரு கட்சி தொடங்கி அதை கொண்டு போய் பதிவு பண்ணி பண்ணும்போது கோர்ட் வரைக்கும் போய் எனக்கும் அரசியல் தேவையில்லை, நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் அப்பா கூட யாரும் போய் சேராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்களுக்கு அன்றைக்கே தொடங்க வேண்டியது நீ கட்சி. ஏன்னா அது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நாட்டில் இது கேரள நாட்டில் ஒரு பெண்குட்டியால் உதயம் பெற்றது தான் இந்த தமிழக வெற்றி கழகம். அது மொத்தம் ஒரு ஈகோவால வளர்ந்ததுதான் இந்த தமிழக வெற்றி கழகம்ன்றீங்க. எப்படி ஒரு ஈகோ மனநிலையில முழுக்க ஈகோ சார். ஓகே. இதை வெளிப்படையா நாங்க ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லுகிறோம். இது அது தூக்கல தொங்க விட்டாலும் பரவாயில்ல, அடி ஒருத்தருக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஜெயில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டாலும் சந்திக்க தயாரா இருக்கீங்க. ஒரு சிலர் தான் சொல்லின்னு இருக்கோம், ஒரு சிலர்லாம் எல்லாம் கிடையாது, 1-2 பேர் தான். நான் தமிழா பாண்டியன், இன்னும் ஒருத்தர் 2 பேர் வந்து மீதி எல்லாருக்கும் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்புறீங்க நீங்க. என்னன்னு கேட்டா அவர் மக்களுக்கு வந்து நன்மை செய்ய வந்தாரு, அப்படியே இந்த மக்களை பார்த்து அப்படியே ஐயோ கஷ்டப்படுற மக்களை பார்த்து அப்படியே பொங்கி எழுந்தாரு. அதெல்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டா ஒரு நடிகையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம இவ்வளவு பெரிய ஜாம்பவான்றாங்க, சினிமாலே பெரிய வந்து அப்பாட்டகர்ன்றான். எந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய அபிமான நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஜோடி ஆக்கிடுவார் ஒரு பக்கம் பயமாக இருக்குது.
இன்னொரு பக்கம் வந்து இதுல என்ன சார் பயம் இருக்கு அவருக்கு? சார் அவருக்கு சார் அது ஒரு வகையான என்ன சொல்றது உங்களுக்கு, அது ஒரு போதையா? போதை சார், மயக்கம். அதுதான் நம்மளும் தான் இங்க பெரிய ஆளு. நம்ம சொன்ன ஒரு நடிகை வந்து நீங்க வந்து விஜய நீங்க வந்து சாடிஸ்ட்னு சொல்றீங்க நீங்க சார். இப்ப நானும் நடிக்கேன், சரி, அவரும் நடிகர். நான் பெரிய நடிகன், அவர் சின்ன நடிகன். ஆனா ஒரு நடிகை வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கட்டுப்படாம அங்க போய் கட்டுப்படுறாங்கன்னு சொன்னா அப்ப வந்து சார் அது அப்ப வந்து சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எனக்கு கீழே தான் எல்லாமேன்ற மாதிரி மனநிலையில இருக்காரு. அதே மனநிலை தான் சார், அதே மனநிலை தான். அது ஒரு போதை ஆயிடுச்சு. என்ன பண்ண பாவம். இங்கே நல்லா தெரியும், நீண்ட கால பயணம்னு ஒன்று இருக்குது. இந்த உங்களுக்கு இந்த 2K கிட்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜயிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நாங்கள் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னும் எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்த ரஞ்சன் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகராஜ பாகவதர் அவங்களெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்த வந்து ஆனந்தனாக இருக்கட்டும், யார் டிஸ்கோ சாந்தியோட, உங்களுக்கு டிஸ்கோ சாந்தி தான் தெரியும், அது கூட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வரும்போது அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சாங்க. நான் சொல்கிறது பிரகாஷ் ராஜோட அவங்க மாமனார். ஓகே, யார்? ஆனந்தன், ரஞ்சன், இவங்கெல்லாம் டஃப் கொடுத்தோம். எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் வந்து நிறைய வரலாறு. அதுக்கு பிறகு நாங்கள் ரஜினி கமலை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த சைடு, அதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்படி நாங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே வரோம். நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பித்து பார்த்துங்க, தனுஷ்கிட்ட இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சீனியராக யார் தெரிவாங்க கேட்டால் வந்து விஜய் தான் தெரிவாங்க இல்லையா? இதுதான் விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து இதெல்லாம் போகலாம். ஸோ அதனால் என் பார்வையில் எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் நான் சொன்னேன், இவனுக்கு நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கம்லாம் கிடையாது. நாம் நினச்சிருக்கேன்னா ஜெயலலிதான்ற பிம்பம் இல்லை, கலைஞர்ன்ற பிம்பம் இல்லை, சென்ட்ரல் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து தேசிய கட்சிகள் வந்து இங்கே வந்து கால் ஒன்றதுக்காக வரும்போது அதை தடுக்கிற சக்தியாக வந்து விஜய் இருக்க மாட்டாரு நினைக்கிறாரு. விஜய் வரணும்னு நினைக்கிறாரு. இல்ல, விஜய் அவர் வந்து அந்த தகுதி இருக்கா? வந்து தகுதியெல்லாம் இல்லைன்னா அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர் வளர்த்துக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன். இல்லையம்மா, எதுவுமே இல்லையே, சரக்கே இல்லை. நம்ம நினைச்சோம். இல்ல சார், நம்ம எனக்கும் உங்களுக்கும் கூட எதுவுமே தெரியாது. ஒரு வகையில கத்துக்கும் போது சொல்றேன். ஜெயலலிதா எல்லாரும் ஒரு காலத்தில் சொன்னாங்கன்னா, எங்க அப்பாலாம் சொன்னாங்க, ஜெயலலிதாலாம் வந்து அரசியலெல்லாம் நிற்க முடியாதுடா, அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அரசியலாக நிற்க முடியாது, அந்த அளவுக்குலாம் நாலேஜ்லாம் கிடையாது. கலைஞர்லாம் வந்து அவங்களாம் நிர்வாகத்திறமை நாலேஜ் அதிகம், அதெல்லாம் சும்மா பேச்சு ஜெயலலிதாங்க. ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. சரி சார், நான் ஒரு கேள்வி இல்லைங்க. இப்போ இங்கே இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சமாவது நீ டெவலப் ஆகிருக்கீங்கன்னா பார்த்தா டெவலப் ஆகவே இல்லை. நீ அப்படியே லேட்டஸ்டாக அந்த பொதுக்குழுவில் கூட பார்த்தீங்கன்னா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதையே நீ படிச்சுட்டு ஒப்பேற்றிட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் வாய் அப்படி மூடிக்கணும். சார், பதிலுக்கு வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் பார்த்து தான் படிக்கிறன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து படிக்கணும். ஏன்னா நிறைய ப்ரெஸ் மீட்லாம் நிறைய பார்த்துருக்குங்க சார். ஓகே, பார்த்தும் சிலது படிக்கலாம், பார்க்காமையும் பேசணும். ஓகே, நீ படிச்சதே படிச்சுட்டு போயினேன்ட்ட ஒரே தான் எல்லாத்துலேயும் சொல்லி இல்லையே சார். சார் எல்லாரும் 1 மணி நேரம் பேசுகிறாங்க சார். அருள்ராஜு 1 மணி நேரம் பேசுகிறாரு, பேசுகிறாரு. ஆதவர்ஜுனா 1.5 மணி நேரம் பேசுகிறான். புரியுதா சொல்கிறது? தமிழே தெரியாதவங்க இத்தனைக்கும். இது அருள்ராஜுக்காக தமிழ் தெரியுது, ஆதவர்ஜுனா தமிழே தெரியாத 1 மணி நேரம் பேசுகிறான். எப்படி சார் தமிழ் தெரியாது? அவன் பார்த்தீங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போகிற மாதிரி தான் இருந்துச்சு அவன் லாங்குவேஜ் எல்லாம். ஏதாவது முழுசா முடிச்சானா சார்? ஏதாவது நீங்கள் பேசுகிற பாருங்க, ஒருமையிலே பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒருமையில் தான் பேசியிருந்தான். பார்த்தீங்களா இல்லையா? எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கல, ஒருமையில் பேசக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. மன்னிப்பு கேட்டு இவன் சொல்கிறதா நம்புற மாதிரியா இருக்கு? இவங்க தான் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிறானுங்க. நங்குன்னு கொட்டு வச்சு மனப்பாடமாக வந்து கரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், முன்னாடி வந்து போய் சொல்கிறான், என்னன்னா எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த வந்து எப்படி பேசணும் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட நல்லா தெரியுதுங்க. 1/4 மணி தான் ஏங்க, ஒரு நல்ல 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழப்பெல்லாம் போச்சுங்க அன்னைக்கு. இல்லை சார், நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு சரி நீங்கள் எதோ சொல்கிறீங்க, விஜய் பற்றி கடுமையாக பேசுகிறீங்க, அது எல்லாமே பொய்யின்று ஒரு சைடு சொன்னாலும் உங்களோட நம்புறவங்க கூட உங்களுக்கு நாளைக்கு நம்ப முடியாமல் போயிட்டாரு. நான் என்ன சொல்ல, நீங்கள் என்ன நம்பாதீங்கன்ற நான். ஓகே, எடுத்து போய் ஓட்டை போடுங்க. நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகிறேன்? ஒரு 5 வருஷம் போனேன் சார், அதிகபட்சம் போனேன். அதுவே இங்கே கடப்பாறை இங்கே இறக்குறேன்றான் ஒருத்தன், தொண்டையில் இறக்குறேன்றான் ஒருத்தன், ஃபோனில் ஒருத்தன், முதுகில் இறக்குறேன்றான், குளம்பரட்டுலாம் வந்துருக்கா அதெல்லாம், இது தொண்டையில் இறக்குறேன்றான், கழுத்தை வெட்டுறான். டேய், வெட்டும் போது கரெக்டாக துண்டு விழணும்னா, இது வெட்டும் போது அரையும் குறையுமா வெட்டுறாதீங்கடா, இது மொத்தமா ஃபுல்லா கரெக்டா வெட்டுங்க, கரெக்டா வெட்டுங்க. ஒருத்தன் கடப்பாறையை வாயை விட்டு எடுத்துறேன் பாக்குறியா அப்படின்னா இப்படி எல்லாம் தான் சொல்லுகிறானுங்க.
செய்ய மாட்டானுங்க. இதை நான் என்ன சொல்றேன் சார், டேய் நான் என்ன சொல்றேன், இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி எப்படியும் நீங்க அண்ணனை கொண்டு எப்படி ஒரு 5 வருஷத்துல தாளா போக போகுது, இல்லை ஒரு 3 வருஷத்துல போக போகுது, ஏன்னா கோளாறு நமக்கு தானே தெரியும். சரி என்ன கொலை பண்ணி நீங்க வந்து உங்களை வந்து பெரிய ரவுடின்னு காட்டிக்க போறீங்க, கொலைகாரன் போய் ஜெயிலில் போய் படுக்க போறீங்க, படுக்கணும்னு இருக்கு உங்களுக்கு, பண்ணிட்டு போங்க. ஆனா அதுக்காகலாம் விட முடியாது. மனசுல எல்லாரும் பேசுறது தலைவனுக்கு ஒன்றா ஒரு எத்திக்ஸ் இல்லாம இருக்கலாம், நமக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. விஜய் வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தீய சக்தி. ஓகே, நான் டிக்ளேர் பண்றேன். நான் ஆய்வு செய்த வரைக்கும் சத்தியமா சொல்றேன், இவங்க வரணும் அவங்க வரணுன்ற நோக்கத்தெல்லாம் நான் சொல்லவே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத நபர், தமிழ்நாடு அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர், தீய சக்தி, சுய சிந்தனை இல்லாதவர், தற்பெருமை உள்ளவர், சர்வாதிகார சிந்தனை உள்ளவர். அதனால் விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தமிழக வெற்றி அது இதை தாண்டி நீங்களாம் வந்து இல்லை இல்லை நான் எங்கள் தலைவருக்கு ஓட்டு தான் போடுவேன்னு சொன்னால் எது ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தலையெழுத்துன்னு நினச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். ஓகே சார், நம்ம பார்ப்போம் எப்படி பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு தருதலை கூட்டம் வந்து உங்களை ஆளணும்னு நினைக்குது. சரி, அதுக்கு நீங்கள் உடனே போகிறீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நாங்களாம் இருக்க போகிறோம், நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க, அடுத்த தலைமுறை அனுபவிக்க போகுது. அதான் பார்ப்போம் சார். எலெக்ஷன் வேற வந்துருச்சு, 5 மாசம் தான் இருக்கு. எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, எவ்வளவு சீட்ல ஜெயிக்கிறாரு, அவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. அவர் தான் சொல்லிட்டானே சார், அவன் அந்த ஆதரவு நான் 26% சொல்லிட்டானே சார். 20 ஆமா, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று இருக்குல்ல சார், அது நம்ம இது லெட்டர் பேட் கம்பெனி நினச்சிருக்கோம். அப்போ தான் தெரியுது நைட் அண்ட் டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நைட்டெல்லாம் போயிட்டு நிறுவனம் 1 மணி கதவு தட்டி நீங்கள் எத்தனை ஓட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னு, எங்கள் வீட்டில் 6 ஓட்டு இருக்குங்க, அந்த 6 ஓட்டுமே நான் விஜய்க்கு தான் போடுறோம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீட்டும் சர்வே பண்ணி 26% வந்து ஓட்டு ரெடியாக இருக்குதா சார். அவ்வளோதான். அடுத்து வந்து முதலமைச்சர் ஆகணும் சார், வந்து இவன் துணை முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறேன். யாரு அடுத்தது, யாரு அது வச்சுனா. நன்றி சார். நன்றி சார், நன்றி.